பொதுக்கூட்டத்தில் சசிகலா பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அனைவருக்கும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், களம் காண்போம், நம் இருவரும் தலைவர்களின் பொற்கால ஆட்சியை அமைப்போம். எங்கள் நெஞ்சின் தூய்மை, மக்களிடம் கொண்ட நம்பிக்கை, அமைதியின் உறுதி. புதிய கட்சி தொடங்குவதாக சசிகலா அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கமுதி பொதுக்கூட்டத்தில் சசிகலா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படத்துடன் புதிய கொடியையும் அவர் அறிமுகப்படுத்தினார். முன்னதாக சசிகலா பொதுக்கூட்டத்தில் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 9 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தனா, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் செய்கின்ற பெரிய துரோகம் ஆயிடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கேன். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். பொதுக்கூட்டத்தில் சசிகலா பேசியவற்றை பார்த்தோம். புதிய கட்சியை தொடங்குகிறேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம்.